நண்பர்களே பாருங்கள், ஹோண்டா ஆக்டிவா 2012 மாடலு, சிங்கிள் ஓனர் இந்த வண்டியோட இது சொல்கிறோம் பார்த்துங்க. மாடல் வந்து 2012, ஒரே ஓனர், லோனு என்ஓசி எதுவுமே கிடையாது. ரெடி கேஷ் வண்டி, சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இது டயர் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வண்டி கிட்ட வியூ காமிக்கிறோம் பாருங்கள். வண்டி தெளிவாக பாருங்கள். வண்டி வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் வண்டி என்ன ஏதுன்னு சொல்கிறது உங்களுக்கு புரியாது. வண்டி பாருங்கள், மேலே அவுட்லுக் காமிக்கிறேன், மிரர்லேருந்து அப்படியே காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. வண்டி அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும். 2012 இல்லை இது 20ங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு இருக்கும். புது டயருங்க, ஃப்ரண்ட்டு புது டயர் பார்த்துங்க. புது டயரு, ஹோண்டா ஆக்டிவா. நீங்கள் லோ பட்ஜெட்டில் வண்டியே கிடையாது. இந்த வண்டி 2012. நான் எவ்வளோ சொல்ல போகிறேன்னு நினைக்கிறீங்க? வண்டி பாருங்கள், வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க, அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் வண்டி. ஹோண்டா ஆக்டிவாங்கிறது நல்ல ரீவேல்யூ உள்ள வண்டி. பேக் டயரு கொஞ்சம் கம்மியாக தான், அரை கண்டிஷனில் தான் இருக்கும். பாருங்கள் பேக் டயரு, பேக்கில் வண்டி பார்த்துங்க. வண்டி சுற்றி காமிக்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சீட்லாம் நீட்டாக இருக்கும், மீட்டர்லாம் கம்மியாக தான் ஓடி இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். அவுட்லுக் எல்லாமே பார்த்துக்குங்க. சீல்டு அட்டையெல்லாம் காமிக்கிறேன். எதுக்கு இது காமிக்கிறேன் அப்படின்னா, தேவையில்லாமல் நீங்கள் வந்து அலையக்கூடாது. உங்களுக்கு எல்லாமே நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்ப்பீங்களோ அது மாதிரி தான் இருக்கும் வண்டி, பார்த்துங்க. சீல்டு எல்லாமே எந்த ஒரு சீல்டும் உடஞ்சிருக்காதுங்க உங்களுக்கு. பம்பர் செட்டு, அவுட்லுக் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே இருக்கும். மிரர்லேருந்து அவுட்லுக்கு, ஃப்ரண்ட் பம்பரு, பேக் பம்பர்லேருந்து அனைத்தும் இருக்குது. பாருங்கள், இந்த பக்கம் காமிக்கிறேன், எதுவுமே உடஞ்சது இருக்காதுங்க. உடஞ்சிருந்தால் உடஞ்சிருக்குன்னு சொல்லிடுவோம், உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வண்டி கொடுப்போம்னு. இருக்கிறத எதாக இருந்தாலும் சொல்லிடுவோம். வண்டி தெளிவாக இருக்கும் பாருங்கள். ஒரு அவுட்லுக் சூப்பராக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன் இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் இப்போ வந்து வெளியூர்லேருந்து வந்து வண்டி எடுக்கிற நண்பர்கள் அவங்க வந்து பார்க்க முடியாது. நம்ம இந்த மாதிரி காமிச்சா அவங்க பிடிச்சிருந்தா அமௌண்ட்டு போடுறாங்க, நம்ம வண்டியை புக்கிங்கில் பண்ணி வைக்கிறோம், பார்த்துங்க. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் காமிச்சிடறேன், எப்போவுமே நம்ம பண்ணுறதும். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஒரே நிமிஷம் இருங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணாச்சு நண்பர்களே. இப்போ பாருங்கள், லைட்டு பாருங்கள், ஹெட்லைட்டு, டிம்மு, பிரைட்டு ரெண்டு. இண்டிகேட்டர் லெஃப்ட்டு பாருங்கள், லெஃப்ட் இண்டிகேட்டர் பாருங்கள். ஹெட்லைட்டு போட்டு காமிச்சிடுறேன். லெஃப்ட் இண்டிகேட்டர் பாருங்கள் எரியுது, பேக்கில் இண்டிகேட்டர் எரியும். இந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து உங்களுக்கு காமிக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நான் எப்படி காமிப்பேன்னு. இப்போ பாருங்கள், ரைட் இண்டிகேட்டரு ஃப்ரண்ட்டில் காமிச்சேன், பேக்கில் காமிக்கிறேன். 4 இண்டிகேட்டர் எரியும் பாருங்கள். உங்களுக்கு வந்து பிரேக் லைட் எரியும், இங்கே பாருங்கள், பிரேக் லைட் எரியும். பிரேக் பிடிக்கிறேன், ஆஃப் பண்ணுறேன், பிடிக்கிறேன், ஆஃப் பண்ணுறேன். பிரேக் லைட் எரியும், சிட் லைட் எரியும். எல்லாமே வண்டியில் ஒர்க்கிங், எதுவுமே வந்து இது கிடையாது. ஹார்னை பாருங்கள், ஹார்ன் சவுண்ட் பார்த்தீங்களா, ஹார்ன் அடிக்கும். இன்ஜின் சவுண்டு பாருங்கள், பக்காவாக இருக்கும். வண்டி ரேஸ் பண்ண பாருங்கள், இன்ஜின் சவுண்டு ஓடுறதே தெரியாதுங்க, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இப்போ பார்த்துட்டீங்க, வண்டியை காமிச்சிட்டேன், வண்டியோட டீட்டெயிலும் சொல்லிட்டேன். 2012 மாடலு ஹோண்டா ஆக்டிவா, சிங்கிள் ஓனர் வண்டி. இதில் டயர்லேருந்து செல்ஃபில் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங். இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும், பக்காவாக ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்தால் நீங்கள் ஓட்டுற வேலை தான். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நான் புதுசாக சொல்கிறேன், அது அன்றைக்கே சொல்லணும், என்னால் டைம் இல்லை. நிறையா உங்கள்கிட்ட காமிக்காத போடாத வண்டி அப்படி அப்படியே போயிடுச்சு. ஆடி மாதத்தில் என்னால் முடிஞ்ச என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வண்டி வாங்குகிற அனைத்து பேருக்குமே இந்த ஆடி மாதம் முழுவதும், இந்த ஆடி 30 வரைக்கும் நம்மக்கிட்ட எடுக்கிற 2 வீலருக்கும் சரி, காருக்கும் சரி, டாடா ஏசிக்கும் சரி, உங்களுக்கு பெட்ரோல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். 3 லிட்டர் பெட்ரோலை வந்து ஃப்ரீ. 3 லிட்டர் பெட்ரோலும் உங்கள் கையில் கொடுத்துருவேன். நீங்கள் 2 வீலர் எடுத்தால் 3 லிட்டர் பெட்ரோல் வந்து ஃப்ரீ. அதே மாதிரி 10 லிட்டர் பெட்ரோல் வந்து
டாடா ஏசி, காரு, பெரிய வண்டி 4 சக்கர வாகனங்கள் வாங்குகிற அனைத்து நண்பர்களுமே 10 லிட்டர் டீசல் இலவசம். நம்மளதில் 2 வீலரில் எந்த வண்டி எடுத்தாலும் சரி 3 லிட்டர் பெட்ரோல் இலவசம். இது வந்து நம்ம உள்ளூர்லேருந்து எடுத்துகிட்டு போகிற லோக்கலில் கொடுக்குற அத்தனை நண்பர்களுக்கும். நம்ம வெளியூர்லேருந்து புக்கிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம கொடுக்குற வண்டி அனைத்துமே புக்கிங் சார்ஜ் உங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா, நீங்கள் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு வண்டிக்கு உண்டான பணத்தை கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். தமிழ்நாடு இல்லை, கர்நாடகா ஒசூர் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, ஒசூருக்கு ஏற்கனவே நண்பருக்கு அனுப்பியிருக்கிறேன், கர்நாடகாவுக்கும் அனுப்பியிருக்கிறேன். அது மாதிரி எங்கேயா இருந்தாலும் சரி, அது என்னுடைய செலவில், சொந்த செலவில் புக்கிங் சார்ஜ் ஃப்ரீ. இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த ஆஃபர். வெளியில் எடுக்கிற நண்பர்களுக்கு புக்கிங் பண்ணுறது ஃப்ரீ. நம்ம லோக்கல் நண்பர்களுக்கு 3 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ. அது இல்லாமல் ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன். எடுக்கிற நண்பர்கள் அனைத்து பேருக்குமே ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன். இது என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டு சின்னதாக. இப்போ தான் உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே நமக்கு வேணும். இன்னும் பெருசாக செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க நண்பர்களே. எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு ஏழை எளிய மக்களுக்கு, ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு முடிஞ்சு நம்மளால் ஒரு பெரிய வண்டி வாங்க முடியுமா, பயம் இல்லாமல் ஒரு வண்டி வாங்கணும், ஒரு கன்சல்ட்டிங்னா அது பாருங்கள், இந்த வேல்முருகன்ட்ட போனால் எடுத்து வந்துடலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் தானாகவே வரும். அதுதான் நம்மளுடைய ஆர்வி ஆட்டோ கன்சல்ட்டிங் வேல்முருகன். நம்ம வந்து யாருக்கும் எதுக்கும் பயப்படலை. கடவுளுக்கு ஒன்று மட்டும்தான் நான் பயப்படுவேன், வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன். அந்த துணை இருக்கணும், உங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். நீங்கள் தான் கடவுள். எனக்கு எப்போவுமே கடவுள் நீங்கள் ஒன்று தான். நம்மளுடைய சப்போர்ட்டு, சப்ஸ்கிரைபர் அனைத்து பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சிருக்கேன். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம், எப்போவுமே நல்லா இருப்போம். ஆல் தி பெஸ்ட், வேல்முருகன்.